இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க. ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம சிவமயம் ஜோதிடர் நிலையத்தில் இருந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க 4 நாள் நடைபெற உள்ளது. மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரியானது வருகிறது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் சிவாலயங்களில் சிவ தரிசனம் செய்வோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இந்த சிவ தரிசனம் செய்வதால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட உள்ள நெகட்டிவ் எல்லாம் நீங்கி நன்மைகள் சேரும். இது அனைவருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு அன்றைய அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாமா? அது செஞ்சா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதனால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வமாக வர்றாங்க. அப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்காதே அப்படிம்பாங்க. அதாவது நீ எங்கே போனாலும் எங்கே போய் நின்னாலும் இந்த குலதெய்வமானது உனக்கு துணையாக நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் நீ குலத்தைவே மறந்தாலும் சரி, ஆனால் உன் குலதெய்வத்தை மறக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, வருஷத்துல ஒரு நாளாவது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உன் குலதெய்வத்தை நீ கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னாங்க. சரி, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த வருஷத்துல ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிடுறதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கிட்ட உள்ள துஷ்ட சக்தி எல்லாம் விலகி போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தான் சிவன் நம்மளுடைய குலதெய்வங்களுக்கு அத்தனை சிறு தெய்வங்களுக்கும் குலதெய்வமான அத்தனை சிறு தெய்வங்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய நாள். அந்த அருளை பாலிக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் அதிக சக்தியோட இருக்கும். அதிக சக்தியோட இருக்கும்போது நீங்க போய் பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட உள்ள நெகட்டிவ் எல்லாம் கண்டிப்பாக விலகிடும். நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா ஆத்மா பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இருக்கும், கஷ்டங்களாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நீ போய் அங்கே போய் நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தோட கோயிலில் ஒரு விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தோட நாமங்களை சொல்லி பிரார்த்தனை செய்வதன் மூலம் அதிக சக்தி கிடைத்த அந்த குலதெய்வமானது உங்களுடைய கஷ்டங்களை அந்த ஒரு நாள்லையே சரி பண்ணிடும். அதுக்காகத்தான் அந்த கால முன்னோர்கள் சொன்னாங்க, குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்காத அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மகா சிவராத்திரி பூஜையை குலதெய்வ பூஜையாக செஞ்சு வந்தாங்க. இது உண்மையிலே நம்ம துஷ்ட சக்திகளை நீக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குலதெய்வங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி மற்றும் பார்த்தீங்கன்னா சுடலை மாடன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ரோஷமான தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கோ அல்லது அதுக்கு மறுநாளோ மயான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. மயான பூஜை நடத்துவாங்க, பேய் விரட்டுதல் நிகழ்ச்சி நடத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தோட சக்தியால் அங்கே உள்ள நெகட்டிவை விளக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால் நம்ம கிட்ட உள்ள நெகட்டிவ் அனைத்துமே வெளியே போகணும் ஒரே ஒரு நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி மட்டும்தான். அப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் சரி, என்ன தொழில்கள் செய்தாலும் சரி, நீங்கள் மற்ற தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்டா தான் வரும். இந்த குலதெய்வம் மட்டும்தான் கூப்பிடாமே வரும்.
அதனால குலதெய்வத்தை தரிசிக்க இந்த மகா சிவராத்திரி மிக மிக முக்கியமான நாளா இருக்கு. அனைவரும் அவரவர்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அந்த சிவனின் அருளும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் பெற்று வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.